குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிக் ரொம்பவே சர்ப்ரைஸான பிக் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் தாங்க. ஜேசன் ஹோல்டரை 7 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் இவர் பழைய பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்பவே அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்டாக 12 பாலுக்கு 30 வெஸ்ட் இண்டீஸ்க்காக அடிச்சிருந்தாரு. அண்ட் சிபிஎல்ல 27 பாலுக்கு 63 அடிச்சு ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடி இருப்பாருங்க. சூப்பர்பான இன்னிங்ஸ். அண்ட் பவுலிங்குமே நல்லா போட்டுட்டு இருக்காரு. பேட்டிங் அதை விட அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு. அதனால ஜேசன் ஹோல்டரை ஜிடி ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவர் கண்டிப்பா ரொமாரியோ ஷெப்பர்ட் இடத்துல ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 11ல கண்டிப்பா இருப்பாருங்க. இவரை இல்லாம 11 ஆட மாட்டாங்க. ஏன்னா சூப்பர்பா ஆடிட்டு இருக்காரு. ஒரு பிறந்ததுல இருந்தே கேப்டன் அப்படிங்கிற குணம் இருக்கும் இல்லையா சிலருக்கு, அப்படிப்பட்டவர் தான் ஜேசன் ஹோல்டர். அதுக்கப்புறமா டாம் பேட்டன். இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியாக்காரரு. இவர் அப்படியே பட்லருடைய ரெப்ளிக்காங்க. இவரையும் 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ தன்னுடைய ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம் ஆஃப் த லைஃப்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்காரு. சூப்பர்பா ஆடிட்டு வராரு. அவரையும் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா லூக் குட்டை எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர். இப்போ நல்லா போட்டுட்டு வராரு. அவரையுமே டீமுக்குள்ள பேஸ் பிரைஸ்க்கு 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அவருக்கு பிறகு பிருத்விராஜ் எர்ராவை வெறும் 30 லட்சத்துக்கு எடுத்து போட்டிருக்காங்க பேஸ் பிரைஸ்ல. பிருத்விராஜ் எர்ரா பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான். அவருக்கு அப்புறமா அசோக் சர்மாவை 90 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் தான் சொல்லணும். ராஜஸ்தானை சேர்ந்த இவர் ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபில 19 விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருக்காரு. வெறும் 23 வயசு தான் ஆகுது. அதனாலேயே 90 லட்சத்துக்கு ஈஸியாக எடுத்து போட்டிருக்காங்க. இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க.